ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சம் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3.7 அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இசட் பவர் 16 டிவைடட் பை 100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இசட் பவர் 4. ஓகேவா? கொஷினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இதில் ஒரு ஸ்கொயர் ரூட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்பர்ஸில் ஸ்கொயர் ரூட் ஈஸியாக பண்ண தெரியும். பட் இந்த மாதிரி வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் இருக்கும்போது அதுலேயும் பவர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா a power m plus n. okay, a power m divided by a power n na a power m minus n. okay, next a power m into a power n na a power mn. mn. ஓகேவா? இவ்வளோ ஃபார்முலாஸும் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரியும். இதை ரிலேட் பண்ணி தான் எல்லாம் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக தான் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தான் போகிறேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. கொஷினில் 400 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 12 இசட் பவர் 16 டிவைடட் பை 100 எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 4 இசட் பவர் 4 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். 400 100 எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எல்லா இண்டிவிஜுவலையும் செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். இன்ட்டு எல்லாம் இன்ட்டு ரிலேஷனில் இருக்குது. ஒய் பவர் 12 டிவைடட் பை ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 16 டிவைடட் பை இசட் பவர் 4. ஓகேவா? எனி டவுட்? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 8 இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணக்கூடாது? 1 4s 4 2 4s 8ன்னு கேன்சல் பண்ணக்கூடாது. இது வந்து ராங். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 8 இருந்துச்சுன்னா லைக் எவ்வளோ எக்ஸஸ் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம்னு நினச்சிக்கணும். 4x இதில் கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா இதில் 4x கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இதோட பவர் 4 இருக்கும். ஓகேவா? லைக் கவுண்டிங் நம்பர்ஸ் தான், மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒய் பவர் 12 டிவைடட் பை ஒய் பவர் 4 இருந்துச்சுன்னா இதில் 4y கேன்சல் பண்ணியாச்சு. இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கு. அப்போ ஒய் பவர் 8. இப்படி தான் இதை கேன்சல் பண்ணிக்கணும். நம்ம வந்து நார்மல் டிவிஷன் மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் எவ்வளோ மைனஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே நம்ம மைனஸ் பண்ணியாச்சு 4. இதில் இதில் 4x's கேன்சல் பண்ணிட்டோம். இதில் வந்து 4 கேன்சல் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 4 இருக்கும். இங்கே 4y கேன்சல் பண்ணிட்டோம், இங்கே 4y கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் 8 இருக்கும். இங்கே இசட் 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே இசட்டில் எவ்வளோ பவர்ஸ் இருக்கும்? 12 பவர்ஸ் இருக்கும். இனி நம்ம என்ன பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எழுதிக்கலாம். ஒன் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இருக்குது இன்ட்டு ஒய் பவர் 8 இருக்குது இன்ட்டு இசட் பவர் 12 இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நோ டவுட்டு தானே? இப்போ நம்பர்ஸை வந்து எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். லைக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை எக்ஸ் பவர் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் பவர் 8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் பவர் 12ன்னு செப்பரேட்டாக எடுக்கணும். அந்த செப்பரேட்டாக எடுக்கிறதுல டவுட்ஸ் நிறைய வரலாம். இப்போ ரூட் ஆஃப் 4 வந்து என்னது? 2. இதுக்கு ஏதாச்சும் மாடுலஸ் போட வேண்டியது இருக்கா? நோ. பட் இங்கே வந்து உள்ள வேரியபிள்ஸ்க்கெல்லாம் மாடுலஸ்னு ஒன்று போட வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா
தெர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் மைனஸ் வரதுக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே மாடுலஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4க்கு வந்து 1/x⁴. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் y⁴8 என்ன வரும்? ஒய்யை வந்து 4ம் 2ன்னு எழுதிக்கலாமா? 4 2s are 8. அப்போ ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அதில் y⁴ கிடைக்கும். ஓகேவா? ஸோ y⁴ இசட்டுக்கு எப்படி வரும்? z⁴12 எப்படி ஆகும்? 6 2s are 12 வருமா? 2 டேபிளுக்கு வர மாதிரி பார்க்கணும். அப்போ தான் ஒரு ஸ்கொயரும் 2வும் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன? z⁴6 இன்ட்டு z⁴6 மாடுலஸ். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2 மாடுலஸ் ஆஃப் y⁴4 இன்ட்டு z⁴6 டிவைடட் பை x². இதான் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.